சின்ன பையா ice cream, where are you? Ice cream, healthy ice cream. வாங்கம்மா வாங்க வாங்கய்யா வாங்க எங்க கிட்ட தரமான சிறப்பான முறையில் ஐஸ்கிரீம் செய்து தரப்படும். ஓடேங்க சில்லறை வியாபாரமும் கிடைக்கும், மொத்த வியாபாரம் பல்க் வியாபாரமும் கிடைக்கும். ஓடியா முக்கியமான விஷயம், 3 வயசு கம்மியா இருக்கிறவங்களும் ஐஸ் கிடையாது. ஏன்டா ஏன் வந்தா தோதான் ஐஸ்கிரீம் விக்கிறேன் நீ அதான் ஓடியாந்த. ஆமா 3 வயசு கீழே இருக்கிறவங்க என்னத்துக்கு இல்ல? நானே கலப்படம் பண்ணி கொண்டு வரேன். அது வச்சு குழந்தைங்க பாவம், அதுக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம வியாபாரத்தை ஸ்ட்ரைட்டா விடும். தெரிஞ்சோ விக்கிற. அது மட்டும் இல்லடா சின்ன பையா, சீசனுக்கு தகுந்த மாதிரி போட்டா பாரு, வெயில் காலத்துக்கு அதுக்கு நல்ல ஐஸ்கிரீம் கிடையாது. ஒரு பீக்கில போதுமா? ஒரு வடக்கனை புடிச்சு கேட்டேன், பொல்ட்டி பையா என்னடா ஐஸ்கிரீம் வித்துனாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்ட பையா அப்படின்றான். ஒரு நாள்லயாவா? ஒரு நாள் 2 மணி நேரத்துல. 2 மணி நேரத்துலயா? என்ன கலக்குறானுங்க, ஏது கலக்குறானுங்க, யாரு விக்கிறானுங்க, எங்க தயாரிக்கிறானுங்க, என்ன ஏதுன்னு பாக்க மாட்டானுங்க. ஜில்லுன்னு வெயில் தரானுங்களா வாங்கி தின்னு போறானுங்க. குழந்தைங்க ஏதாவது கத்துதா வாங்கி தந்து போறானுங்க. யோசிக்கவே மாட்டானுங்க. வடக்க வந்து சம்பாதிச்சு போல நான் சம்பாதிக்க கூடாதா? மொத்தமா பஜார்ல பூச்சினது அப்படியே ஒரு இதோ சின்ன பையா குழந்தைகளை பார்த்தோன்னே அப்படியே கவர் பண்ணணும். நம்ம எப்படி சூப்பரா இருக்குதுடா. உன்னை பாக்கும்போது இந்த காந்தராப்பத்துல வருமே சாமி, அதுவே மறிக்குதுடா. ஆமா ஃப்ரிட்ஜ் உள்ள மாவு ஊத்தி வச்சு இந்த டீபனா செய்யுது, அதை நான் தூக்கின்னு வந்தா. ஐயா அரிசிமாவு அட பைத்திக்காரா, அதான் ஊத்த உள்ளே போய் இது ஏன் பொங்கி வர மாட்டேன்னு கேட்டானுங்க நிறைய பேரு. ஓ அடிக்கிற வெயில் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு கம்மி திணியா அப்படின்னு. அட பைத்திக்காரா, போட்டு குத்தா சூப்பரா வாங்கி கையில வாங்கி நக்கின்னு வந்தானுங்கம்மா. இது விஷயமே தெரியாம நீ ஐஸ்கிரீம் விற்க மாட்டியா? நாய டீபனமா வச்சிருந்தா நாட அடியில இருந்து சொரன்றா எல்லாம் காலி பண்ணிட்டோமா. சக்கரை அள்ளி போட்டு லைட்டா ஏலக்காய் போட்டு விட்டேன். வாங்கி கையில வாங்கி கோயில பிரசாதம் தர மாட்டாங்க, அந்த மாதிரி வாங்கி நக்கின்னு போறானுங்கம்மா. ஓ சூப்பர் ஐஸ்கிரீம் குவாலிட்டி சூப்பரா இருக்குதுன்றானுங்க. நீ இப்படி பண்ணிருக்க கூடாது சாமியா. குழி பணியார சட்டி இல்ல, அத கையில குடுத்து இதுல ஒரு கரண்டி ஊத்தி அப்படியே வேக வச்சு சுட்டு குத்து இருக்கணும். நான் இட்லி வியாபாரமா பண்றேன், ஐஸ்கிரீம் காரன். ஐயே ஐஸ்கிரீம் வெக்கமா இல்ல உனக்கு ஐஸ்கிரீம் காரன்னு சொல்றதுக்கு? தோசை மாவு ஏத்துன்னு வந்து ஐஸ்கிரீம் சொல்லி வித்துனுக்குற நீல ஐஸ்கிரீம் காரனா? இதே வாங்கி தின்னுட்டு சூப்பரா இது குவாலிட்டி ஆகிது, என் கல்யாணத்துக்கு வெளியே வந்து போடுறேன். அவனை நான் சொல்றேன். பெரிய ஆர்டர்லாம் வருமாடா? ஆர்டர் பிடிச்சி வச்சுக்கிறேன், 4 ஆர்டர் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஐஸ்கிரீம் வேலையே இல்ல, உள்ள 2 கிலோ 5 கிலோ மாவு அரைச்சு வச்சிரு, சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு ஊத்தி விடு. தின்னு அனுப்பானுங்க. சரி அம்மாக்கு 4 கூட அரிசி மாவு உனக்கே தெரியுது, 4 கூட 5 கூட அப்ப தரமாட்டேன். என்னைக்குதான் நீ எல்லாம் திருந்த போற? டேய் ஊருல பொருளையே கலப்பி விடுவோம்டா. என்னடா இந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிட கூடாது, இதுல கண்டத்தையும் கலக்குறானு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சாப்பிட்டா அதிகப்படியா உடம்பு குண்டாவும் சொல்லுவேன். அப்புறம் என்ன சொல்லுவேன், இப்ப எல்லாருமே ஊர்ல எல்லாம் அப்படியே ஸ்லிம்மா தனுசு மாதிரி இருக்கிறானுங்களா, எல்லாம் உருளை கட்ட மாதிரி தான் அலையிறானுங்க. எதுக்கு அதுக்குன்னு? ஏய் இதெல்லாம் சாப்பிட்டா மூளை பாதிப்படையும் சொல்லுவேன். பாதிப்படையுமா? ஆமா மூளை இருக்கிறவங்க ஆனா ஆயிப்ப போகுது, உனக்குதான் மூளையே இல்லையா? ஏன் வார ஆட்டு மூளை வாங்கி தின்னுங்கிற? ஆட்டு மூளை நேத்து போய் சண்டை போடுறியா மாட்டு கடையில போயிட்டு? மாட்டு மூளை இருந்தா கொடுங்க, அதிகமா கொடுங்க. சொருப்பால் அடிப்பனாயா இல்லாத வதந்தி கலை போட்டுனா மூஞ்சாலியும். டே அதுவும் இல்லாம மூளை ரொம்ப பாதிப்படைஞ்சு நிறைய ஞாபக மருத்தி வருமாண்டா. ஞாபக மருத்தி வருது வந்தா வந்து போதுமா? இப்ப எல்லாம் ஞாபகம் வச்சிருந்து தெளிவா வந்து என்ன பண்ண போறானுங்க? பாதி பேர் ஊர்ல அரளு தான் சுத்துறானுங்க. ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், எங்க போறேன், எதுக்கு வரேன் தெரியாம காலைல ஏஞ்சி போறானுங்க, நைட்டு வந்து தூங்குறானுங்க. இடையில இவனுக்கு கொஞ்ச நேரம் எங்க இருக்கிறானுங்க இவனுங்களா? ஓடுறான் ஒடியாரானவன் தான் ஞாபகம் வருது. தொப்ப கூட போட மாட்டா சின்ன பையன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. போடுமா? ஆமா போயிட்டு போகுது ஸ்லிம்மா பாக்குறானுங்க. திரும்ப அதே சொல்ல வைக்காத மாதிரி என்ன கடுப்பு ஏத்துனுக்குற. ஐயே ஊர்ல பாரு 10 ஆம்பளைல ஒரு ஆம்பளை தான் தொப்பை இல்லாம இருக்கிறான், மீறி 9 பேர் தொப்பையா தான் இருக்கிறானுங்க. தொப்பை இருந்தாதான் மனுஷனா மதிக்கிறானுங்க. இப்ப ஆமா எஜுகேட்டட் ஃபேமிலி தொப்பை இருந்தா, ஆமா தொப்பை இல்லன்னா அன்எஜுகேட்டட் ஃபேமிலி. தொப்பையா இருந்தா தான் பையன் ரீச்சான பையன் பழுகுது, ஒரே சாப்பிட்டு நல்லா தெளிவா நல்லா இருக்கிறான் அப்படின்றானுங்க. தொப்பைக்கு பயில வச்சுக்க, இது எதோ ஏழை குடும்பம் பழுகுது, அண்ணக்கா அப்படி அன்னைக்கு இன்னைக்கு அஞ்சு மாயுது பழுது நினைச்சுக்கிறானுங்கம்மா. அடன்னாயிங்களா தொப்பை போட்டுனே இன் பண்ணிக்கினே ஒரு சூப் பண்ணு வந்தா தான் பணக்கார பையன் ரிச்சு பாய். தொப்பை இல்லாம அப்படியே நோஞ்சா மாதிரி வந்து வச்சுக்க பிச்சைக்கார பழுகு இது வாங்கிட்டு எங்க வந்து கிடக்குறான்னு நினைக்கிறானுங்க. இந்த விஷயம் தெரியாம தான் நிறைய பேர் ஜிம்முக்கு போய் உடம்பு அழைச்சு கிடக்குறாங்களா? நானும் தெளிவா இருப்பா, தொப்பை போறது போற எனக்கு. ஆமா இதென்ன பகல்ல மட்டும் தான் விப்பியா இல்ல நைட்லயும் விப்பியா? நைட்ல வந்து 18+. ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. அப்ப குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஐஸ்கிரீம். குழந்தைக்கு சளி பிடிச்சுக்கும், உடம்பு சரியாமாயிடும். ஐயோ குடும்பஸ்தனுக்கு பாவப்படுற
நைட் ஐஸ்கிரீம் போடுங்க நைட் ஐஸ்கிரீம் போடுங்கன்னு எனக்கு 2 பாதாம் சாப்பிட்டாலும் உடம்பு நல்லா இருக்கும் ஆன்ம சக்தி குறையாம நல்லா இருக்கும் அது தெரிய மாட்டேங்குது நாய்க்கு தெரியுமா ஐஸ்கிரீம் இல்ல அதுல 4 பாதாம் நுணுக்கி போட்டு கொடுக்குறேன் சூப்பரா இருக்குது கருமம் முடிச்சுதுங்களா நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தூக்கம் வராது தெரியுமாடா தூக்கம் வராது இப்ப எவன் நல்லா தூங்கி நிக்கிறேன் ஐஸ்கிரீம் சாப்பிட கூட நல்லா தூங்குறான்னு நினைச்சியா நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு இல்ல ஒண்ணுக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்ட சும்மா என்ன போட்டு பாப்புன்னு உடனே ரிப்ளை பண்றான்னா மச்சான் பண்றான் வழி வேடா டீ குடிக்க போலான்றாமா அந்த நேரத்துல அட போறதே என்னடா அந்த அளவுக்கு டீ பைத்தியமாடா நீங்க டீ இல்லம்மா சருக்கு அடப்பாவீங்களா நைட் 10 மணிக்காடா பிளாக்ல வாங்கி வச்சு குடிச்சு பைத்தியம் டேய் இதுக்கு நீங்க டீன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நிஜமான டீக்கு நேர சொல்லுவீங்க சுட தண்ணி அட கருமத்தை தண்ணி பச்சை தண்ணி ஆனா தமிழ் கண்டுபிடிச்சவங்க மட்டும் உங்க கையில கட்சானுங்கன்னு வச்சுக்கோ தண்ணி கேன் பேட்டரி ஐயே சரி இப்படி நம்ம இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கலாம் பக்கத்துட்டுக்கார சொன்னா இட்லி மாவு கரைச்சி என்ன பண்றது இது மட்டும் இல்லம்மா சொரிசாருங்க வந்தவன் அங்கங்க அரிப்பு வந்தவன் வெயில எரிச்சல் தாங்க முடியாதவன் எல்லா இடம் ஐஸ்கிரீம் வாங்குறானுங்க உங்ககிட்ட ஐஸ்கிரீம் வாங்குறானுங்களா என்னத்துக்கு சின்ன சின்ன இருக்குது இல்ல வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி இங்கே அங்கேயும் போட்டு தேய்ச்சி பொறிஞ்சி கலக்குறானுங்க பரு 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 பருன்னு பாத்தியா நீ குடுக்குற ஐஸ்கிரீம் டேஸ்டுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி சொரிசாரங்களுக்கு தான் யூஸ் ஆகுது மெடிசனுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லணும் ஐயோ ஓ இத அப்படியே மாத்தி சொல்லலாம் கருமுன்ட்ட எவனா நம்புவானாடா ஒரு ஐஸ் பாக்ஸ் இல்ல ஒண்ணு இல்ல வெறும் இட்லி மாவை கரைச்சி ஐஸ்கிரீம்னு எல்லாரும் குத்துன்னு வர அதையும் வாங்கி தின்னு வராங்க போலீஸ் கேஸ்ல உள்ள போட்டுனா என்னடா பண்றது அவங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து நினைக்கிறேன் அடப்பாவி அவங்களா கண்டுபிடிச்சு ஒண்ணு அடிக்கல இல்ல அவங்க சாப்பிடல பல்லுது சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க அவெல்லாம் சொல்லி முடிஞ்சிடும் அதுக்காட்டி நானே ஆளுங்களை சுத்திக்கிடுவேன் அங்கிருந்து என்னத்த ஐஸ்கிரீம் தான் இப்பதான் எனக்கே தெரியுது அரிசி மாவுன்னு அப்படியே வெயில கொஞ்ச நேரம் காமி இட்லி ஆகும் அப்படியே 2 பேரும் ஆளுக்கு 2 தின்னுட்டு வரலாம் என்னாச்சு முடியல ஏம்மா வெயில் போன பேர் அழகா ரெடி பண்ண இருந்தாலும் முடியல வியாபாரம் போய் பிச்சு தள்ளியே இருக்குது நான் வந்த வரைக்கும் ஒரு நாயும் காணோம் நீ எங்க பேசினேந்தா பைத்தியம் சொரு நாயுமே நின்னுங்கிற இங்க ஏன் வர கூட வர மாட்டான் தொண்டைக்கிடி பேசி பேசி ஒரு மாதிரி ரசனை போய் அம்மாக்கு 2 கூட நான் சாப்பிடு சாமி நீ பண்ற பாவதெல்லாம் அதுக்கும் கொஞ்சம் லஞ்சம் மறிக்கிறாரு ஐஸ்கிரீம் சாப்பிடாத மாதிரி ஐயே நான் கிளம்புறேன் எங்க போற இப்ப ஏதாவது தள்ளு வண்டி இல்ல நீ போட்டு கூடாமா ஃபேனுக்கு போட்டு லைட்டு எல்லாம் போட்டு எல்லாம் சுத்தி விட்டா நான் மாதிரி ஜிகி ஜிகி ஜிகின்னு போய் சின்ன பையா தள்ளுவண்டி எல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் வேஸ்ட் சொல்லோடா இந்த பேரு அழகா கிராண்டா பண்ணி வச்சுக்கிற இப்ப நீ ரோட்ல போகும்போதே நாய் கொலைக்கும் அவங்கவுங்க வீட்டுல மதிய டைம்ல தூங்கின்னு இருப்பாங்க கப்புன்னு துப்பு துப்புன்னு ஏஞ்சி வெளியே வந்து பாப்பாங்க என்னடா இது நாய் கொலைக்குதுன்னு வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் வித்துன்னு இருப்பாங்க சரி ஏஞ்சிட்டோம் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி தோணலாம் அப்படின்னு வந்து வியாபாரம் பாப்பாங்க நீ மாட்டுக்கு பெல் அடிச்சுன்னு பண்ண வச்சுக்க காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் மாதிரி தான் கேட்கும் யாவ வீட்டுக்கு யாவ வந்து அடிக்கிறானே தெரியாது இன்னத்துக்கு இதெல்லாம் என் புள்ள எனக்கு தெரியும் முன்னேறி வந்துருவான்னு தெரியும் ஆனா என்னைக்கு மாட்டுவான்றது தான் தெரியல ஒரு நையா பைசா கூட கொடுக்க மாட்டேன் நீ இன்னும் தங்க சீனு போட்டாலும் பாப்பா வேலையே ஆகாது கொஞ்சம் ஐஸ்கிரீம் கீழே ஊத்துறேன் சாப்பிட்டு போயிட்டே இரு ரொம்ப பண்ணாதடா இது வெறும் கோலமாவு தானே ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ் உள்ள தானே இதை நான் போய் எடுத்துன்றேன்டா நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் வச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வை என்ன ஊர் மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன ஆகுது பாதி பேர் வியாபாரம் பண்றானா அப்படி சின்சியரா வியாபாரம் பண்றாங்க நினைக்கிறா பாதி பேர் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறானுங்க ஃபுல்லா பாதாம் போற சொல்லிட்டு ஃபுல்லா மலாட்டு பருப்பி அடிச்சு விட்டுற வேண்டியது எது பாத்துட்டு பாதாம் இல்ல மலாட்டு பருப்பி நீ போய் கேசா போட முடியும் அது ஒரு பிளேவர் நினைச்சு திண்டு பொறுத்து திண்டு போக வேண்டியதா அதுக்கு ஒரு வச்சிட வேண்டியதா மலாட்ட பிளேவர் அட கடவுளே உன்ன மாதிரி ஒரு சிலர் தாண்டா இப்படி நடந்துக்கிறீங்க தான் குடும்பத்துக்கு ஒரு மாதிரியும் மத்த குடும்பத்துக்கு ஒரு மாதிரியும் தனித்தனியா செஞ்சு சாப்பிட்டுக்குன்னு வித்துக்குன்னு ஐஸ்கிரீம் அக்கா பொண்ணு கேட்டுச்சுங்க எதுக்கு சாப்பிட்டு போதுங்க வேணாம் சொல்லி ஓடு போடு 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 ஏன் உடம்பு கிரும்பி வேணா ஆக போதுமா போமா இப்போ ஊர் புள்ளா வித்துட்டு வரேன் அந்த புள்ளிங்களா நான் இழிச்சு வாய் புள்ளிங்களா ஏன்டா இப்படி இருக்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு சில வியாபாரிகளால தான்டா குழந்தை அங்கங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாவர்த்தோம் ஜூஸ் குடிச்சிட்டு சாவர்த்தோம் தேவையில்லாம பண்ணுகிறதும் இல்ல மட்டும் நாட்டுல அப்படியே எல்லா இதுவும் இருக்குது ஒருத்தன் ஒரு பொருளை தயாரிச்சு விக்கிறானா அது ஒழுங்கா இருக்குதா இல்லையா அது பசங்களுக்கு குடுக்கலாமா பெரியவங்க சாப்பிடலாமான்னு யாரும் இங்க ஒழுங்கா பாத்து குடுக்கறது கிடையாது. ஓ சூப்பர் ஃப்ராட் பண்ற நாய் அழகா தெளிவா பேசுது பாரு போய் தொலை போ. இப்ப எந்த தெரு வியாபாரம்
பெருத்தருக்கு போறேன். ஓடேப்பா ரிச் ஆக்குறானுங்க. அங்க போயிட்டு ஒரு 4 பேரை கொண்டு வந்துடுறேன். ஐயோ பணக்கார ஏரியாவே இருக்க கூடாது. மொத்த பேருக்கு கொண்டு ஐஸ்கிரீம் கொடுத்து பா சாமி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்